அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட S90 பேட்ச்சில் டே 14ல் என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்தவரை நம்ம 6 to 8 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் தமிழில் 9th நியூ புக்கு, சரிங்களா? 9th நியூ புக்கில் இயல் 2. ஓகே, அதே மாதிரி நம்ம நேற்று இயல் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 9th தமிழ் புக்கை பொறுத்தவரை இப்போ நியூவாக வர்ற புக்ஸ்லாம் 9 இயல் தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 2017-18 அந்த டைமில் பப்ளிஷ் ஆன புக்கில் 10 இயல் இருக்கும். ஸோ அதோட அந்த புக்கோட PDF நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 10 இயல் இருக்கிற புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு இயல் இருக்கும். ஐ திங்க் 6வது இயல்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கோட PDF டெலகிராம் சேனலில் இருக்கும். அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட எந்த இயல்லையோ அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட இப்போ வச்சுருக்கிற புக்லேயே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது 10 இயல் இருக்கிற புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. லாஸ்ட் டைம் கூட அந்த இயல்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது பழைய 11th புக்லேயும் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் பழைய 11th புக் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். ஸோ அதனால் இந்த புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஜிஎஸை பொறுத்தவரை நம்ம ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் 10th சோஷியல் சயின்ஸில், அதாவது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும், அதாவது வரலாறும் புவியியலும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சிவிக்ஸ், அதாவது குடிமையியல், குடிமையியலில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், தமிழில் இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது தான். ஓகே, ஸோ இது ஜிஎஸ்ல. அடுத்து நம்ம சயின்ஸ் அப்படின்றத கொண்டு வரோம். சயின்ஸில் ஒரே ஒரு லெசன் மட்டும் வச்சுருக்கோம். எந்த லெசன் அப்படின்னா, 9th சயின்ஸ் புக்கில் 14வது லெசன். என்ன லெசன் அப்படின்னா, ஆசிட்ஸ், பேசஸ் அண்டு சால்ட்ஸ், சரிங்களா? தமிழில் அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள். அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள். சரிங்களா? ஓகே, இதுதான் நீங்கள் சயின்ஸில் படிக்க வேண்டியது. அடுத்து ரிவிஷனை பொறுத்தவரை தமிழில் 8th நியூ புக்கு நேற்று ஆஃப் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து வேற என்ன அப்படின்னா, நமக்கு ஜிஎஸ்ல 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 10வது லெசன், சரிங்களா? ஹிஸ்ட்ரியை ரிவிஷன் இதில் ஹிஸ்ட்ரியை முடிக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டே 14ல், அதாவது 9th நியூ புக், அதாவது 9th தமிழ் நியூ புக்கில் ஒரு இயல். அதே மாதிரி சிவிக்ஸில் குடிமையியலில் முதல் பாடம் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில், சரிங்களா? அடுத்து 9ஆம் வகுப்பு அறிவியலில் ஒரு லெசன் படிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஜஸ்ட்டு தமிழில் ஒரு இயலும், அதே மாதிரி ஜிஎஸ்க்கு ரெண்டு லெசனும் படிக்க போகிறீங்க, சரிங்களா? அதுக்கடுத்து ரிவிஷனை பொறுத்தவரை 8th தமிழ் நியூ புக்கு, அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன், சரிங்களா? எல்லாருக்குமே டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் டைமாக படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் டைம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு இயல், தமிழில் ஒரு இயல், அதே மாதிரி ஜிஎஸ்ல அதிகபட்சம் 2 பாடம். இன்றைக்கி தான் 2 பாடம் கொடுத்துருக்குறோம். மற்ற நாள்லாம் ஒரே ஒரு பாடம் தான். அதுக்கடுத்து நார்மலாக நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
அதே மாதிரி மேக்ஸை பற்றின அப்டேட்ஸ் கொஞ்சம் பேர் கேட்குறீங்க. மேக்ஸுக்கு வந்து நம்ம வந்து வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மேக்ஸுக்கான வீடியோஸும் வரும். சரிங்களா?